அனைவருக்கும் வணக்கம். "மெல்லெழுத்து மிகினும் மானமில்லை." இந்த நூற்பா நம்ம முன்னாடி ஒரு நூற்பா பார்த்துருந்தோம் இல்லையா? எல்லாம். இது வந்து "எல்லாம் என்னும் இறுதி முன்னர்" அப்படின்ற நூற்பா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு நூற்பா. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "மெல்லெழுத்து மிகுந்தாலும் தவறில்லை." அப்ப ஏன் இத சொல்லணும் அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு அழகான நூற்பா. என்ன அப்படின்னும்பொழுது, இந்த நூற்பா மூலியமாக தான் உரையாசிரியர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, சென்ற நூற்பா வல்லெழுத்து மிகுதலை குறிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அந்த பகுதிய நம்ம திரும்ப எடுத்து பார்க்கலாம். இந்த நூற்பால இந்த எடுத்துக்காட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா குறியவும், எல்லா சிறியவும், எல்லா தீயவும் அந்த வற்றுன்ற சாரியை இல்லாம வருகின்ற பொழுது, அந்த வல்லெழுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வல்லெழுத்து மிக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வரும். இங்க வரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வல்லின ஒற்று மிகுந்து வருவத பார்க்க முடியுது. சரி, இந்த வல்லின ஒற்று மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பால சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அப்ப அத எப்படி இங்க வல்லின ஒற்று வரும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அடுத்ததாக வருகின்ற நூற்பா இருக்கு இல்லையா? அதாவது "மெல்லெழுத்து மிகினும் மானமில்லை." இந்த நூற்பா அடிப்படையில தான் சென்ற நூற்பா வந்து வல்லெழுத்து மிகுதல புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா, இங்க சிறப்பு விதியா மெல்லெழுத்து மிகினும் மானமில்லைன்னு சொன்னதுனால, அதுக்கு முன்னாடி இருக்கிற நூற்பால வல்லெழுத்து மிகுதல்ல வந்து அதாவது உய்த்துணர் வைத்துள்ளார் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் உரையாசிரியர்களும் சொல்றாங்க. சரி. அப்போ அங்க வந்து வல்லெழுத்து மிகுதல சொல்லிடுறோம். அப்ப மெல்லெழுத்து மிகுந்தாலும் அதுல எந்த குற்றமும் இல்லை. அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அ அப்ப எடுத்துக்காட்டு, எல்லாம் கூட்டல் குறியவும், எல்லா குறியவும், சிறியவும் அப்படின்ற மாதிரி தீயவும். அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் குறியரும், எல்லாஞ் சிறியரும், எல்லாந் தீயரும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியத நம்மளால பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த நூற்பா மெல்லெழுத்து மிகுதலை குறித்து வருகிறது. அவ்வளோதான் இதனுடைய செய்தி.